வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. ஏன் என்ன கல்பனா? ஏய், ஏன் இங்கே இருங்கற? ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம். அண்ணி, காசு கொடுத்துட்டு வாங்க, சொல்றேன். இந்தாங்க. சரிம்மா. ஏய், என்னாச்சு கல்பனா? என்ன நீ, நான் ஏன் இப்படி பண்றேன்னு குழப்பமா இருக்கா? என் கையில வலியே இல்ல அண்ணி. வலியால துடிக்கிற மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? அம்மாவும் நானும் உன் கை போச்சுன்னு எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? நீ என்னன்னா நடிச்சுன்னு கேஷுவலா சொல்ற? எதுக்கு இந்த டிராமா? நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நம்ம எல்லாரும் டென்ஷனா இருக்கும். ஆனா அவங்க வெட்டிங் டேவை காரணமா வச்சு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுவாங்களா? அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் தான் நான் இப்படி செஞ்சேன். சூப்பர் கல்பனா, எனக்கு கூட இது தோணல. ஆனா அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. அவங்களை நீ ரொம்ப பயன்படுத்திட்ட. இப்போ நடிப்புன்னு தெரிஞ்சா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்களே. அண்ணி, அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஹாஸ்பிட்டல் போகணும், மசில் ஸ்ட்ரெயின்னு சொல்லி மருந்து கொடுத்துருக்காங்கன்னு சமாளிச்சிருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். கல்பனா, நான் உனக்கு என்னமோன்னு நினைச்சேன். நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்க. அண்ணி, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவ வாழ்ந்துட்டு இருக்கா. நான் விட மாட்டேன் அண்ணி. எனக்கு சேர வேண்டியது அடையாம நான் விடவே மாட்டேன். சொல்லு செல்வம். சுதா, உங்க ஏரியால ரவியோட காரை பார்த்தேன். நம்ம ஏரியாலனா எங்க? உங்க வீட்ல இருந்து மெயின் ரோடுக்கு போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்கதான் நின்னுட்டு இருக்கான். ஏதாச்சும் அவன் வேலையா வந்திருப்பான் செல்வம். வேலையா வந்தவன் எதுக்கு காரை ரோட்டோரமா நிறுத்திட்டு அங்கே நிக்கிறான்? அன்னைக்கு சித்ராவை பிக்கப் பண்ணதான் அங்க நின்னுட்டு இருந்தான். நீ பார்த்ததால அவன் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கும் அவன் சித்ராவை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு இங்க என்னடா வேலைன்னு சொல்லிட்டு அவன் சட்டை பிடிச்சு கேட்கவா? ஏய், வேணாம். அவசரப்பட்டு நீ அவன் கூட சண்டை போட்டா உனக்கு தான் பிரச்சனை வரும். அவன் சித்ராக்காக வெயிட் பண்றானா? சித்ரா வீட்ல இருந்து கிளம்புவாள்ல, அவளை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்திடுறேன். அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெறுப்பாயிட்டு கிளம்பட்டும். அதான் கரெக்ட். நீ சித்ராவை வெளியே போகாம பாத்துக்கோ. நான் புரோக்கரோட இடம் பாக்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் இப்ப இடம் பார்க்க கிளம்பிடுவேன். ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணு, சரியா? சரிடா, தேங்க்ஸ்.